ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸின ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் பண்ண முடியும். அது போக 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 2. நீங்கள் எப்போ வேணால் என் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோசே சொல்லவோ, கண்டிப்பாக நான் ஒரு நாள் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாரு சொல்கிறான். நீ என்றைக்கு வேணால் இங்கே வரலாம் சுபாரு, என்றைக்குமே நான் உனக்காக காத்துட்ருக்கேன், நீ பண்ண ஹெல்ப்பை மறக்க மாட்டேன் அப்படின்னு குரோசே சொல்லவோ, பரவாயில்லங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் இவன் கண்ணத்தில் வந்து வரசவும், ஐயோ இது என்ன இவ்வளோ ரஃபாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கவும், ஃபீலிக்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமா சுபாரு நீ ரொம்பவே உன்னோட மானாவை யூஸ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே யூஸ் பண்ணாதான்னு சொல்லவோ, இதுக்கு மேலே இப்போ யூஸ் பண்ணால் நான் இறந்துருவேனா அப்படின்னு கேட்குவோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவள் சொல்கிறா. எமிலியா உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவோ, கண்டிப்பாக நானும் ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்கிறா. சுபாரு நீ பண்ணதுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவோ, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எதுக்குப்பா தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குரோஷே சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ எமிலியா பக்கத்தில் போயிட்டு உட்காரவும், ஆமாம் எப்போவும் ஏன் பக்கத்துலேயே வந்து உட்கார அப்படின்னு கேட்கவும், ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறோம். அப்படிலாம் இல்லை, நீ எப்போவும் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு சில சமயம் இல்லாமல் இருக்கும்போது அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், எஸ் சுபாரு ஸ்கோர் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். சுபாரு ரொம்ப நினச்சி நீ கவலையாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் எனக்கு லெவலுக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எம்லியா அதை சொல்ல வரதுக்குள்ளே ஆர்த்தோ கதவை திறக்கவும், நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு பின்ன இந்த வண்டி என்ன தானாக ஓடும், அது வந்துட்டு அப்படின்னு அவன் எதோ சொல்ல வரவோ, நீ ஏதோ சொல்ல வேண்டாம், இங்கேருந்து கிளம்புனா அதுவே போதும் அப்படின்னு அவன் மோடிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சுபாரு ரெம்மை காப்பாற்றுறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேருமே ஒரு லட்சியத்துக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், என்ன லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் அதை உன்கிட்ட மறைக்கணும்னு இல்லை சுபாரு, அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, நான் ரொம்பவே வேஸ்ட்டு தான் இல்லை அப்படின்னு அவ சொல்லவோ, கவலைப்படாத மிலி, ராஸ்வெல்ல ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணுவோம், ரெம்மை காப்பாற்றுறது எப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க வில்லேஜ்க்கு வந்துருந்தாங்க. இந்த இடத்துல யாருமே இல்லை, யாருமே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி வந்து சொல்லவோ, அப்போ ரேமும் ராஸ்வெல்லும் இன்னும் அந்த சாங்சுவரியிலேருந்து வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த சாங்சுவரிக்கே போயிட்டு ராஸ்வெல்லை மீட் பண்ணுவோன்னு சொல்லவோ, எனக்கு சாங்சுவரி போகிறதுக்கு வழி தெரியாது, நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் சுபாரு அப்படின்னு எமிலியா சொல்லவும், எமிலியா எனக்கே வழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு மேன்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோவை கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க அந்த மேன்ஷனுக்கு வராங்க. ஆமாம் நம்ம வரும்போது வீட்டை போட்டுல திருடங்க போயிட்டு திருடி இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பியேட்ரஸ் இருக்கிறதுனால கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி பங்கை வெளியே கூப்பிட்டு அப்படின்னா தான் பியேட்ரஸ் கதவை திறப்பா அப்படிங்கவும், பங்கை கூப்பிட்டா அது வெளியே வரல. இப்போ இவங்க கதவை தட்டினா பார்த்தா வேற ஏதோ ஒருத்தி வந்து கதவை திறக்கிறா. ஃபெட்ரிக்கா நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமிலியா கேட்கவும், ஆமாம் நான் தான், என்னோட பேர் ஃபெட்ரிக்கா, உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், ஐயோ இவ பல்லு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணுறான். உடனே நம்ம எமிலியாவை ஐயோ பாவன் திட்டுறா. என்னோட பேர் ஃபெட்ரிக்கா, நான் இந்த மேன்ஷனில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன், கொஞ்ச நாள் லீவில் இருந்தேன், அதனால தான் நீங்கள் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா இந்த இடம் ரொம்பவும் மோசமாயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரேம் தான் அப்படின்னு சொல்லவும், ரேம் இந்த வீட்டை சூப்பராக தானே பார்த்துக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கவும், அதெல்லாம் பண்ணுறது ரெம் தான், ரெம் இல்லாமல் ரேமால் எதுவும் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ரெம்மை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஃபெட்ரிக்கா உனக்கும் கண்டிப்பாக ரெம்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மேபி இருக்கலாம், ஆனால் இவளை பார்த்தாலே தெரியுது இவ ரேமோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ எமிலியா வந்துட்டு ஆமாம் இவ்வளோ நடந்துக்கு ராஸ்வெல் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் எதுக்காக இப்படி வரலாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அது தெரிஞ்சவங்க 2 பேர் தான், ரேம் அப்புறமா பியேட்ரஸ் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ நேராக பியேட்ரஸ் ரூமுக்கு போகிறான். கரெக்டாக அவர் ரூமை கண்டுபிடிச்சி போயிருந்தான். எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், ஹே பியேட்ரஸ் நீ மன்னிப்பு கேட்டால் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட மாட்டேன் அப்படிங்கவும், எதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு நான் கேட்கணும் அப்படின்னு அவள் கேட்குறா. ஆமாம் நீ எதுவும் செய்யாமல் அந்த லைப்ரரிக்குள்ளேயே சும்மா உட்காந்துருந்தல அப்படிங்கவும், நான் ஒன்றும் ஒரு பொண்ணு மடியில் படுத்திக்கிட்டு கோல மாதிரி அழுதுட்டு இல்லை அப்படின்னு அவள் சொல்லவும், சரி சரி டாப்பிக்கை விட நான் நேராக விஷயத்துக்கு வரேன், ராஸ்வெல் என்னானா எதுக்காக இவ்வளோ சம்பவம் நடந்தோ அவன் இந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதை எதுக்காக நான் உன்கிட்ட சொல்லணும், அப்படியே எனக்கு தெரிஞ்சாலும் அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பியேட்ரஸ் சொல்லவும், அந்த ஃபெட்ரிக்கா தான் சொன்னா ராஸ்வெல்லை பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு, அதனால தான் உன்கிட்ட வந்து கேட்குறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அந்த பேஸ்ட் கேள் பொண்ணு சொன்னாலா, ஆனாலும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், ராஸ்வெல் என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்கான், அப்புறமா பாரு இந்த காஸ்பெல் அப்படின்னு சொல்லவும், இந்த காஸ்பெல் எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னோடனே, இது பிஷப் ஆர் ஸ்லோத் அப்படிங்கிற ஒருத்தக்குள்ளது, இதை வச்சு தான் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ நீ அந்த விச் ஃபேக்டரை என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும், விச் ஃபேக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுவே தெரியாமல் தான் நீ அவனை கொண்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு புரியலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நீ சாங்சுவரிக்கு போ, அதுக்கு உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் எதுக்காக சாங்சுவரிக்கு போகணும், ராஸ்வெல் எதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், ராஸ்வெல் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், அப்புறம் அந்த காஸ்பெல் விச் ஃபேக்டர் இதை பற்றிலாம் நீ அந்த சாங்சுவரிக்கு போனேன்னா உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பியேட்ரஸ் சொல்லவும், பரவாயில்ல நீயே சொல்லு பியேட்ரஸ், நான் எதுக்கு அங்கே வரைக்கும் போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவா, அதை பற்றி என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக கண் கலங்கிட்டு நம்ம ஹீரோவை வெளியே தள்ளிடுதா. ஆமாம் அவள் எதுக்காக கண் கலங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ பியேட்ரஸ் ரூம் வரைக்கும்லாம் நீங்கள் போவீங்களா,
எமிலியா அவங்கள பற்றி சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கப்போ எமிலியா என்னை பற்றி என்ன சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஹே அதை பற்றி அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ சொல்லவும் என்னடா கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். சுபாருவை பற்றி நான் சொன்னதெல்லாம் நீ ஏன்ப்பா அவன் முன்னாடியே வச்சு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு எமிலியா கேட்கவோ சரி ஓகே நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரிகா சொல்கிறா. சரி ஓகே நானும் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ராஸ்வெல்லை நான் மீட் பண்ணி பேசணும். ஃபெடரிகாவுக்கு சாங்சுரியோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லவும் பியட்ரஸ் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. ஃபெடரிகாவுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொன்னது. அந்த சாங்சுரிக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனால் எனக்கு அதோட வழி தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நீ தான் எங்களை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு வேலை இருக்குது நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவோ அப்போ எங்களை கூட்டிகிட்டு போக போகிறது யார்? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆர்த்தோக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அவனும் எங்கள் கூட தானே வரான் அப்படின்னு கேட்கவும் சரி சரி நான் ஒத்துக்கிட்டேன். ராஸ்வெல்லை பார்த்து எனக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குது. அதனால தான் நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ ஒத்துக்கிட்டான். சரி அங்கே எப்படி போகிறது எங்கள் 3 பேர்கிட்டயே சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் போகும்போது ஒரு பேரை மட்டும் மறந்துடக்கூடாது. அதுதான் கார்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ரெம்ம போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுவேன், உன்னோட ஹீரோ உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரவும் பார்த்தா பெட்ரா அந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஹாய் சுபாரு என்ன ரெம்ம பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நான் இல்லாத நேரத்தில் நீ தான் அவளை பத்திரமா பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஆமாம் நீ ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்க ஆனால் இந்த இடத்துல தொலைஞ்சு போகாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும் நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கதவை திறக்கிறான். ஆனால் அந்த ரூமில் பேட்ரஸ் இல்லை. நீ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கதவை திறக்கும் போது பேட்ரஸ் பாப்பா அவளையும் பார்த்துக்கோன்னா எனக்காக அப்படின்னு சொல்லவும் நான் எத்தனை பேரை தான் பார்த்துக்கிட்டதுன்னு கேட்குறா. ஆனால் ஒன்றை தவிர நான் வேறு யார்கிட்ட கேட்குறேன்னு தெரில அப்படின்னோடனே கண்டிப்பாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரா சொல்கிறா. இப்போ அவங்க எல்லாருமே சாங்சுரிக்கு கிளம்புறாங்க. நீங்கள் போகிற வழியில் கண்டிப்பாக தொலைஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டோனை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரிகா ஒரு ஸ்டோனை கொடுக்குறா. இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க, அந்த கார்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும் கார்ஃபீல்டு நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எமிலியா சொல்கிறா. பெட்ரா வந்துட்டு சுபாரு கிட்ட ஒரு கர்ச்சீஃபை கொடுக்கவும் ட்ராவல் பண்ணுறவங்க நல்லபடியாக திரும்ப வரணுங்கிறதுக்காக இது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரிகா சொல்லவோ சரி ஓகேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் கையில் கட்டி விட்டுட்டு ஃபெடரிகா பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடவும் எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பினோடனே ஃபெடரிகா ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் மாஸ்டர், எல்லாம் எமிலியா கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே எமிலியா வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கா. ஏன்னா பங்க் எவ்வளோ தடவை கூப்பிட்டு வெளியே வரல, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது லியாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோன்னு பங்க் சொன்னது. ஆனால் கவலைப்படாத சுபாரு நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்த்தோ வந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அது தொலைஞ்சு போகிற ஒரு காடு. அந்த சாங்சுரியை வெளியாளுங்க கிட்டேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்குள்ளே போகிற எல்லாருமே தானாகவே தொலைஞ்சு போயிடுவாங்க. அதனால தான் அதை லாஸ்ட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரிகா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. என்னாச்சு பயப்படுறியா எம்லியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு எம்லியா கேட்குறா. உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் எம்லியா அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த இடத்துல நிறைய ஹாஃப் எல்ஃப் இருப்பாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமாம் இதுக்கு முன்னாடி என்ன தவிர்த்து வேறு எந்த ஹாஃப் எல்ஃபையும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஃபெடரிகா கொடுத்த அந்த ஜுவல் ஒரு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அதை தூக்கி போடலான்னு பார்த்தா எமிலியா மயங்கி விழுந்துருதா. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே மயங்கி விழுந்துருதான். பார்த்தா திடீர்னு அவன் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல தனியாக நின்றுட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து நிற்கவோ யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு ஓடுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி ஓடுதான். பார்த்தா அவன் சாங்சுரி முன்னாடி போய் நிற்கிறான். ஹேய் யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா, இதுதான் சாங்சுரியா, பதில் சொல்லுங்க, நான் உள்ளே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கான். அப்போ அவன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு. பார்த்தா அவன் திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு வந்துருதான். உன்னை இங்கே வரவேற்கிற சுபாரு, நான் மற்றவங்க கிட்ட பேசியே பல வருஷங்களுக்கு மேலே ஆகுது. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என்னோட பேர் கேட்னா, ஆனால் இப்படி சொன்னால் உனக்கு தெரியாதுல்ல, என்னோட பேர் விச் ஆஃப் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவ்வளோ நாள் குழப்பமாக போயிட்டு இருந்த இந்த எபிசோட்ஸ் இதுக்கு மேலேயும் இன்னும் குழப்பமாக போக போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக எபிசோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.